பணக்கார மருமக அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிற விஜயாவுக்கு ஆத்தங்கரையோரம் நடந்த விஷயம் தெரிஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் துரத்துவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோகிணியை ரொம்பவே விஜயா தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு மீனால ரொம்ப மட்டம் தட்டிகிட்டு இருக்கிறா. ஆனால் ரோகிணி இருந்துட்டு மீனால எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி வச்சு ரொம்பவே மனசு உடைய வச்சுட்டா. மீனா வந்து இதையெல்லாம் நினச்சி மனக்குழப்பத்தில் இருக்க. நம்ம எப்போவுமே அந்த வீட்டுக்கு நேர்மையாகவும் நல்லதாகவும் எல்லாமே நன்மையாகவே செஞ்சுட்டு இருந்தா. இவனால் இப்போ நம்மவும் துரோகி மாதிரி இருக்குது. மாமா ஒவ்வொன்று பேச நம்மளை குத்தி காட்டுற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி மீனா வந்து மன உளைச்சலில் ரொம்பவே எந்த ஒரு வேலையும் நல்லா செய்யாமல் எடுக்காமல் ரொம்பவே இருக்கா. நம்ம இதில் வந்து விஜயா வந்து ரொம்பவே பண்ணி அவன் மன உளைச்சலில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த வேலை இது சொல்லிவிட்டு ரோகிணியை ரொம்ப அவளுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்ய சொல்கிறா. அதனால் மீனா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு ரோகிணி கூப்பிட்டு, இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. நீ தான் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்கிற. அது மாதிரி என்னால் எல்லாம் இருக்க முடியாது. மாமாவால் என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க. தேவையில்லாமல் நான் சொல்கிறதுக்குள்ளே நீயே எல்லாம் உண்மையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறப்ப ரோகிணி மறுபடியும் திரும்ப பிளாக்மெயில் பண்ணுறேன். நான் வந்து சொல்லிட்டீன்னா நானும் கிருஷி செத்து போயிடுவோம். நானே கொஞ்ச நாள் கழித்து நானே எல்லாம் உண்மையும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக அப்படின்ட்டு என் புருஷன் என் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு. அந்த மரியாதையை நானே காப்பாற்ற மாட்டேனாட்டிருக்குது. உன்னால் நான் பொய்க்காதியாகிடுவேன். என் புருஷன் என்னை மதிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன் தங்கச்சி விஷயத்தில் நீ பொய் சொன்னியல்ல அப்படின்னு சொல்கிற. அது வந்து அது வேறு, நீ நடந்துக்கிறது வேறு. நீ வந்து இந்த வீட்டுக்கு சத்தியமெல்லாம் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறது சரியானதா? ஒரு மனசார ஒரு பிள்ளைவே மறைச்சி உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறான். அவன் என்னடா பண்ணுறது போகும்போது நான் கிறிஸுக்காக தான் நான் இந்த இதாகவே அமைதியாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னோன்னே, சரி ஆண்டி டீ போட்டு கொண்டு வர சொல்கிறாங்க, கொஞ்சம் கொண்டு வா அப்படின்ட்டு வெளியில் கிளம்பிடுறான். மீனாவோட மனசாட்சி ரொம்பவே அவளுக்கு தொந்தரவு பண்ணுது. நீ இவ்வளோ நாளாக நல்லவளாக இருந்துட்டு இனிமேல் கெட்ட பேர் வாங்குறதா உனக்கு நல்லதா? அவள் வந்து எப்போவுமே கெட்டவளாகவே இருந்துகிட்ருக்குறா. அவள் அப்போவும் நல்ல பேர் வாங்கிட்டுருக்குறா. நீ முதல்ல அண்ணாமலைக்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லி வீட்டு ஆளுகிட்ட கூப்பிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லி மனசாட்சி சொல்கிறப்ப, நான் என்ன தான் பண்ணிட்டு அந்த கிறிஸுக்காகனா தான் பார்க்குறேன் அப்படின்னு இப்படியே நீ மூடி மறைச்சின்னா கடைசியில் இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நீ சொல்லலையேன்னு எல்லோரும் உன் மேலே விரோதத்தை கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேள்வி கேட்குறப்ப மீனா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கா. இதில் வேறு கூடுகட்ட மனோஜ் அவள் ரோகிணி நல்லவன்னு நினச்சி ரொம்பவே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு 10 லட்ச ரூபா ஆர்டர் வாங்கி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு ஆர்டர் வாங்க போகிறாங்க. அங்கேயும் அகராதியாக பேசுகிறான். அதில் மேனேஜர் வந்து யார் இருந்தாலும் என்ன பெரிய லெவலில் இருந்தாலும் மேம் போய் கேட்குறப்ப யார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நான் பேர் சொல்லணும், என்ன பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு சொல்லணும். அதை முதல்ல நீங்கள் சொன்னால் தானே தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ் வந்துட்டு ரோகிணி நீ வந்து இங்கே யார் என்னன்னு தெரியுமில்ல, நீ சொல்லு, உன்னோட பெருமை அருமையெல்லாம் சொல்லு அப்படிங்கிறப்ப மனோஜை வந்து ரோகிணி வந்து நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, நீ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்கிறா. நாங்கள் மேடம் புதுசாக பில்டிங் கட்டியிருக்காங்கல்ல 242 வீடு, அந்த வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் நாங்கள் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக தான் ஆர்டர் வாங்க வந்திருக்கோன்னு சொன்னோன்னே, சரி அப்போனா நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் உள்ளே போயிடுறாங்க. இவன் மனோஜ் வந்து கூட வந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு நீ சொல்லிடு, என் ஃப்ரெண்டு நீ சொல்லி தொலைஞ்சிடாத அப்படிங்கிறாம. ஆமாம்மா உனக்கு இப்போ ஆர்டர் கிடைக்க போகிறதில்ல, அதனால் நீ ரொம்ப மிதக்கத்தில் தான் திரிவேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இந்த ஆர்டர் வாங்குறதுக்காக எல்லாம் உள்ளே நிற்கிறாங்க. ஆனால் மனோஜ் வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மாகிட்ட, அம்மா நாங்கள் இப்படி இப்போ ஆர்டர் வாங்க வந்திருக்கோம், நீங்கள் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நீங்கள் தான் வரமாட்டேன்ட்டீங்க, பார்வதி ஆண்டி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டீங்க, ஆனால் இங்கே இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறோம். ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நாங்கள் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அம்மாவோட கையில் வாங்கிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னானியா. சரின்னு ஃபோனை வச்சிடுறா விஜயா. இங்கே வந்து மீனாலாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறா. ஏண்டி என்னடி வேலையை எதுவும் செய்யாமல் உன்பாட்டுக்கு உட்காந்துட்ருக்குற, என்ன நினப்பில் தான் நிற்கிறேன், ஏன்னா முதலாளி நினப்பில் நீ உட்காந்துருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மிரட்டிருக்கிற. என் மனோஜும் என் மருமக ரோகிணியும் 10 லட்ச ரூபா அமௌண்ட்டோடு வர்றாங்க, நீ ஆளாத்தி கரைச்சி ரெடியாக வை அப்படின்னு சொல்கிறான். என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு சரி அப்படின்னு பேசாமல் போய் ஆளாத்தி கரைச்சிட்டும் வர்றான். வந்தோடனே ரோகிணியும் மனோஜும் வர்றாங்க. போய் ஆளாத்தி எடுன்னு சொல்லி ஆளாத்தி எடுக்க சொல்லி விஜயா போக சொல்கிறா. மீனாவும் அதையும் சகிச்சுக்கிட்டு போகிறா. போயிட்டு மீனா ரோகிணியை முறைக்கிறா. மீனா முறைச்சி பார்த்தானே, என்னடி அவளை பார்த்து முறைக்கிறேன், ஏன் அவள் வந்து உன்னை விட அதிக பணம் சம்பாதிக்கிறான்னு உனக்கு பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ஆனால் பார்க்குற பார்வை வந்து ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆத்தங்கரையில் நடந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறான்
அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது இந்த ஆழத்திலாம் வேண்டாம் மீனா, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நல்ல விளையாட்டு நடிக்கிறா. அதுக்கு விஜயா இருந்துட்டு என்ன ரோகிணி சொல்கிற மேலே ஊர் கண்ணே பட்டிருக்கும், அதனால் ஆழாத்தி எடுத்து திஷ்டி கழிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விஜயா அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இது அண்ணாமலை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லதே அல்ல விஜயா, நீ பண்ணுறது சரியில்லை, இப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் பாகுபாடு பார்த்துட்டு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இந்த மருமகனால் தான் வீடே இதாக போகுது, பெரிய லெவலில் வரப்போகுது, என் பையனையும் மனோஜையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகிறான், அப்போ நான் ஏதோ தெரியாமல் திட்டிட்டேன், இப்போ பாருங்கள் 10 லட்ச ரூபா பணத்தோடு வந்து நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு மனோஜ் ஆமாம் மற்றவங்களாட்ட நாங்கள் பூ வியாபாரம் வந்து முளம் போட்டு விற்கிற மாதிரியா ஒன்று 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கும் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் கோடீஸ்வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசுகிறத பார்த்துட்டு முத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த ஆர்டர் யார் கையினால் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அது தெரியாமல் நீ எதுவும் பேசாத, என் பொண்டாட்டி இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு அந்த ஆர்டரே கிடச்சிருக்காது, அவளையவே சொல்ல சொல்லு, உன் பொண்டாட்டி நிஜமாக அவங்ககிட்ட பேசி ஆர்டர் வாங்கினான்னு தெரியுமா, என் பொண்டாட்டிக்கு பூ ஆர்டர் வந்ததுனால தான் அதை வச்சு இவங்க பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு இவளாக போய் கேட்டு வாங்கி கொடுத்தா, அது முதல்ல உனக்கு தெரியுமா, அப்படி நம்பிக்கை இல்லைன்னா ஸ்ருதி கேளு, ஸ்ருதி ஹோட்டலில் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மனோஜை வந்து முத்து பேசுகிற, எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி தரகுறவாக பேசுகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டேன் நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜை பார்த்து திட்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக ஸ்ருதியும் வந்துடுறான். ஆமாம் அங்கே நடந்ததெல்லாம் உண்மை தான், நான் கூட எதுக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் மனோஜும் ரோகிணி உங்களையே கீழ்மட்டத்திலேயே நினைக்கிறாங்கள, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு அந்த ஆர்டர் வாங்கி தரீங்க, அதே நீங்களே கூட எடுத்து செய்யலாமல்ல, வேறு வெளியில் எங்கேயாச்சும் இன்னும் கொஞ்சம் லாபம் வச்சு வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்குமல்லன்னு சொல்லி நான் கூட சொன்னதுக்கு இல்லை, அவங்களும் பொழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே அவங்க தான், அவங்க நீங்கள் எப்போ தான் எப்படி தான் நன்மை செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு துரோகியாக தான் விரோதமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு கூட நான் சொன்னதுக்கு மீனா அப்படியெல்லாம் இல்லை, அவங்களும் முன்னேறிட்டு இப்போதைக்கு அத்தை வந்து ரோகிணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்கல்ல, இப்படி இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தானாச்சுக்கு அவன் மேலே பாசம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல எண்ணத்தில் அவங்க வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் உங்களையாட்ட இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறவங்க மீனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் மனோஜ்கிட்ட எடுத்து சொல்லிகிட்ருக்குறான். மனோஜ் இருந்துட்டு சொல்லு ரோகிணி, அவங்களால தான் இது கிடச்சிதா சொல்லுன்ட்டு விஜயாவும் மனோஜ் கேட்குறப்ப இவ திருன்னு திருட்டாந்த மொழியாட்ட எப்போ பார்த்தாலும் போய் பேசுகிறவன் முடிச்சுட்டு இருக்கிற, அடுத்த போய் என்ன பண்ணலாம் அசால்ட்டாக போய் பேசிகிட்டே அலையிறவன் இப்போ அடுத்தது இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பொய்ய சொல்லி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்கா. ஆனால் இந்த உண்மை வந்து இவங்க 2 பேர்த்துக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக இந்த இதில் ஸ்ருதி வந்து இருக்கறனால தப்பிக்கவே முடியாது. ஸ்ருதி எப்போவுமே உண்மையை தான் சொல்லுவான், அதனால் ஸ்ருதி சொல்கிறது அதான் அத்தையும் நம்புவாங்க, என்னடா பண்ணுறது உண்மையை ஒத்துக்கலாமா அப்படின்ட்டு ஆமான்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறா. அதனால ரொம்பவே கோவப்பட்ட விஜயா இவன் எப்போ பார்த்தாலும் பொய்யே பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி அண்ணாமலையும் நீ தான் எப்போ பார்த்தாலும் இவளை தலையில் வச்சு ஒன்றும் தலையில் தூக்கி வச்சு ஆடுற, அப்படி இல்லாட்டி திப்புனத்து கீழே தூக்கி போடுற, என்றைக்குமே கரெக்டான லெவல்லையே நீ எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்னு அண்ணாமலை விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆமாம்மா உங்கள் அட்வைஸ் கேட்டு என்ன பண்ணுறது, எப்போவுமே என் மருமகன் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக தான் இருப்பாள், எல்லாத்துக்கும் நல்லதே தான் செய்வாள், இந்த குடும்பத்துக்கும் நல்லது தான் செய்வாள், என்றைக்கும் போய் பேச மாட்டா அப்படின்னு அண்ணாமலை சொன்னானே மீனாவுக்கு ரொம்பவே மனசு கவலை வந்துருச்சு. ஐயோ இந்த பொய்யை நம்ம மறைச்சிட்ருக்குறோமே, இது என்றைக்கு நம்ம சொல்லி நல்ல பேர் வாங்க போகிறோன்னு தெரியலையே, இந்த ஒரு கிறிஸ்டுக்காக நம்ம இந்த பொய்யை மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு மன உளைச்சலில் முகம் சோர்ந்து போயிடுது. என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்க ஒன்றும் இல்லைங்கன்னு, இல்லை நீ பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே உன் முகம் சரியில்லை, என்னமோ அங்கே நடந்திருக்குது, ஆத்தங்கரைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ சரியில்லை, நீ இரு அதை நான் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்து இந்த ஆத்தங்கரையில் நடந்த பிரச்சனையை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவார், கண்டுபிடிச்சி ரோகிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.